ஓம் ஸ்ரீ விராட் விஸ்வபிரம்மனே நமக. ஸ்ரீ காளிகாம்பாள் துணை. மணிஷாலியா சந்திரிகா. அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு திருக்குறள் வாசிப்பது எம். கோகுல் அவர்கள். தினம் ஒரு திருக்குறள். அரண் வலியுறுத்தல். திருக்குறள் 33. ஒல்லும் வகையால் அறைவினை ஒவ்வாதே செல்லும் வாயெல்லாம் செயல். விளக்கம்: ஒவ்வொருவரும் தம்மால் இயன்ற அளவுக்கு அறச்செயல்களை இடைவிடாமல் செய்ய வேண்டும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வீடு கட்ட ஒருவர் லக்னம் வைத்து வாஸ்து கணிப்பது எப்படி என்று ஆலோசனை கூறுகிறார் திரு எஸ். சங்கரன் ஆச்சாரியார் அவர்கள், வாஸ்து நிபுணர். வணக்கம் அன்பர்களே. இன்று நாம் காண இருப்பது இந்த பதிவிலே சுகபோக பனை அமைக்க உதவும் கிரக அமைப்பு. அதாவது, ஒருவர் வீடு கட்டும் பொழுது அவருடைய கிரக நிலையை கணித்து அதற்கு ஏற்றாற்போல் வீடு அமைக்க வேண்டும். இங்கே நாம் அதை பார்ப்போம். ஒருவரின் லக்னத்துக்கு 4க்குரியவர் சூரியனாக இருந்தால் பெரிய பங்களாவை கட்டும் யோகம் சித்திக்கும். 4க்குரியவர் குருவானால் வீடு கட்டும் யோகம் எளிதில் சித்திக்கும். 4க்குரியவர் சுக்கிரனாக இருந்தால் ஆடம்பர பொருட்கள் அடங்கிய வசதி வருவாய் மிக்க அணி மணிகளை நிரம்பிய பங்களாவாக அமைக்கும் வாய்ப்பு கிட்டும். 4க்குரியவர் சனியாக இருந்தால் பிறர் கட்டிய வீடுகள் சொற்ப விலைக்கு கிடைக்கச் செய்யும். பல மனைகள் வீடுகள் வாங்கும் பாக்கியம் சித்திக்கும். ஓம் ஸ்ரீ விராட் விஸ்வபிரம்மனே நமக. ஸ்ரீ காளிகாம்பாள் துணை. மணிஷாலியா சந்திரிகா. அனைவருக்கும் வணக்கம். எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. இச்சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பருக்கும் ஷேர் செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மணிஷாலியா சந்திரிகா. சுகமே சூழ்க.